வணக்கம். இப்போ உங்க கையில இருக்கிற ஃபோன், இல்லைன்னா உங்க டேபிள் மேல இருக்கிற கம்ப்யூட்டர், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு, இல்லையா? ஆனா, இது நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த மிஷினுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு டெஸ்க்டாப்பா? இல்ல ஒரு லேப்டாப்பா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதோட அர்த்தம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கே ஒரு திறவுகோல் மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது மூணு முக்கியமான வேலையை தான் செய்யுது. முதல்ல அது டேட்டாவை, அதாவது தரவுகளை இன்புட்டா வாங்குது. ரெண்டாவதா நமக்கு கொடுத்த அறிவுறுத்தல்கள் படி அதை ப்ராசஸ் பண்ணுது. கடைசியா நமக்கு பிரயோஜனமான ஒரு தகவலை அவுட்புட்டா தருது. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இதுதாங்க கம்ப்யூட்டரோட அடிப்படை மந்திரமே. சரி, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாமே வெறும் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயத்த ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேக் செய்ய போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு கேக். இந்த டேஸ்டான உதாரணம் கம்ப்யூட்டரோட செயல்பாடுகளை நமக்கு அப்படியே பளிச்சுன்னு புரிய வைக்கும் பாருங்க. சரி, வாங்க இந்த ப்ராசஸை கேக் செய்யறதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 1, இன்புட். இது கேக்குக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்குற மாதிரி கீபோர்டு இல்லனா மவுஸ் மூலியமா நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். ஸ்டெப் 2, ப்ராசஸிங். இதான் நம்ம கிச்சன். CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அந்த பொருள்கள்லாம் ஒன்னா கலந்து கேக்கை பேக் பண்ற மாதிரி நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. ஸ்டெப் 3, அவுட்புட். இதோ நம்ம சூப்பரான கேக் ரெடி. இதுதான் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குற இல்லனா பிரிண்ட் பண்ற ஒரு பயனுள்ள தகவல். கடைசியா ஸ்டெப் 4, ஸ்டோரேஜ். இந்த கேக் ரெசிபியை மறக்காம இருக்க ஒரு நோட்புக்ல எழுதி வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் தகவல்களை ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வைக்குது. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு கம்ப்யூட்டரோட மிகப்பெரிய மேஜிக் ட்ரிக் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது வெறும் உண்மைகளை எப்படி ஒரு அர்த்தமுள்ள விஷயமா அது மாத்துதுன்னு பார்க்கலாம். இது டேட்டா மற்றும் இன்ஃபர்மேஷன் பத்தினது. ஒரு கம்ப்யூட்டரை உண்மையிலேயே பவர்ஃபுல்லா மாத்துறது எதுன்னு தெரியுமா? அது சும்மா இருக்கிற நம்பர்ஸையும் வார்த்தைகளையும் எடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவா மாத்துற திறன் தான். இதுதான் கம்ப்யூட்டரோட பெரிய மேஜிக்கே. உதாரணத்துக்கு, வயசு 12, கணக்குல மார்க் 85 அப்படிங்கிறது வெறும் டேட்டா, அதாவது வெறும் உண்மைகள். தனித்தனியா பார்த்தா இதுல பெருசா அர்த்தம் ஒன்றும் இல்லை. ஆனா கம்ப்யூட்டர் இதை ப்ராசஸ் பண்ணி 12 வயசான ஒரு மாணவன் கணக்கு பாடத்துல 85 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு முழுமையான ரிப்போர்ட் கார்டா மாத்தும்போது அது இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலா மாறுது. இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ அது ஏன் இவ்ளோ உபயோகமானதா, ஒரு புரட்சிகரமான கருவியா இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாங்க, ஒரு கம்ப்யூட்டருக்கு சில அசாதாரணமான சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதனால தான் மனுஷனால செய்ய முடியாத பல வேலைகளை அது ரொம்ப சுலபமா செஞ்சிடுது. அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதோ அந்த சூப்பர் பவர்ஸ். முதல்ல வேகம். நாம் ஒரு கணக்க போட மணிக்கணக்கா எடுத்துக்கிற ஒரு வேலையை இது கண் சிமிட்டுற நேரத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். ரெண்டாவது, துல்லியம். நீங்க சரியான கமெண்ட்ஸ் கொடுத்தா போதும், அது எப்பவுமே தப்பு பண்ணாது, கரெக்டா ரிசல்ட் கொடுக்கும். மூணாவது, நம்பகத்தன்மை. சோர்வே ஆகாது, அழுத்துக்கவே செய்யாது, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசியா, சேமிப்பு திறன். நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஒரு சின்ன சிப்ல அடக்கிட முடியும். அப்பா அப்பா, என்ன ஒரு சக்தி! இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கம்ப்யூட்டரோட ஒரு முகம்தான். இப்போ கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையோட அர்த்தம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு பார்க்க போறோம். வாங்க, நம்மள சுத்தி மறைஞ்சிருக்கிற கம்ப்யூட்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான கேள்வி. உங்க வீட்ல இருக்கிற வாஷிங் மெஷின் ஒரு கம்ப்யூட்டர்னு நான் சொன்னா நம்புவீங்களா? ஒரு செகண்ட் யோசிங்க. ஆமான்னு தோணுதா, இல்லைன்னு தோணுதா? இதுக்கான பதில் கம்ப்யூட்டர் பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த எண்ணத்தையும் மாத்தப் போகுது. பதில் ஏதோ ஆமா, அது ஒரு கம்ப்யூட்டர் தான். ஆனா இதுக்கு பேரு எம்பெடெட் கம்ப்யூட்டர், அதாவது உட்புதிந்த கணினி. இது ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்காகவே டிசைன் பண்ணி ஒரு பெரிய மெஷின்குள்ள ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு சின்ன மூல மாதிரி. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு வேலைக்கு மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், இப்ப இருக்கிற கார்களோட கண்ட்ரோல் சிஸ்டம், ஏன் நம்ம கையில கட்டுற டிஜிட்டல் வாட்ச் கூட ஒரு எம்பெடட் கம்ப்யூட்டர் தான். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அவுட்புட்டை கொடுக்குது. துணியை துவைக்கிறது, சாப்பாட்டை சூடு பண்றது, இல்ல நேரத்தை காட்டுறது எல்லாமே கம்ப்யூட்டரோட வேலை தான். அதனால அடுத்த தடவை நீங்க உங்க காஃபி மெஷின் ஆன் பண்ணும்போதோ இல்ல காரை ஓட்டும் போதோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிருச்சு.
உங்களை சுத்தி நிஜமாவே எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் மறைஞ்சிருக்குன்னு எண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்கும்.